அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 2024 டெக்னிக்கல் எக்ஸாமோட ஸ்கேன்டு காப்பி அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டோட் தரப்புலேருந்து. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. இப்போ யாரெல்லாம் ஃபெயிலாக இருக்கீங்களோ அவங்க என்ன பண்ணலாம், ஸ்கேன்டு காப்பி அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பாஸ் ஆனவங்களும் பார்த்துக்கலாம் எப்படி வேல்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்றத. ஓகேங்களா? ஸோ அதையும் தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி யாரெல்லாம் இங்கே அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களால மட்டும்தான் ரீவேல்யூஷன் போட முடியும். இப்போ ஃபெயிலாக இருப்பீங்க, உங்களுக்கு டவுட் இருந்திருக்கலாம், நம்ம பாஸ் ஆக வேண்டிய ஆள் தான் ஆனால் ஃபெயிலாக இருக்கோம், ஸோ நம்ம ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்கேன்டு காப்பி அப்ளை பண்ணணும். ஸ்கேன்டு காப்பி அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்கேன்டு காப்பி உங்களுக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண முடியும். ரீவேல்யூஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் இது கிடையாது. அதாவது ஸ்கேன்டு காப்பி வாங்குறதுக்கான நோட்டிஃபிகேஷன் இது. ஓகேங்களா? ஸ்கேன்டு காப்பி வாங்குறீங்க, ஸ்கேன்டு காப்பி பார்க்குறீங்க, எப்படி கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எவ்வளோ தூரம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஓகே நமக்கு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண போகிறீங்க. பாருங்கள், 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் அரசு தொழில்நுட்ப கல்வித்துறையினால் நடத்தப்பட்ட தட்டெழுத்து, சுருக்கெழுத்து மற்றும் கணக்கியல் தேர்வுகளில், அதாவது ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங், அக்கௌண்டன்சி கலந்து கொண்ட அரசு அங்கீகாரம் பெற்ற தட்டச்சு பயிலங்கள் மற்றும் தனித்தேர்வர்கள் மறுமதிப்பீட்டிற்கான தேர்வு நகல், இங்கே பாருங்கள், மறுமதிப்பீட்டுக்கான தேர்வுத்தாள் நகல், அதாவது ஸ்கேன்டு காப்பி நீங்கள் பார்க்க போகிறீங்க. பெறுவதற்கு இணையதளத்தில் tndtegtonline.in என்ற லிங்கில் இணையவழி மூலமாக விண்ணப்பம் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? இது ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நல்லா அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸ்கேன்டு காப்பி தபாலெலாம் அனுப்ப மாட்டாங்க, உங்களுக்கு ஆன்லைன்லேயே எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? அது என்ன அப்படின்றத சொல்கிறேன். 24/4/2024 ஆல்ரெடி டேட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். கடைசி டேட்டு 30/4/2024. ஓகேங்களா? கடைசி டேட்டு 30/4/2024. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். இதில் சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட பேர், பதிவு எண், பிறந்த தேதி இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருப்பீங்களா, அதே போல் தெளிவாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட பாடப்பிரிவு, அதாவது என்ன டைப் ரைட்டிங்காக, ஷார்ட் அண்டா, ஓகேங்களா, அதில் இளநிலையா முதுநிலையா எல்லாமே சரியாக கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நீங்கள் 2-3 சப்ஜெக்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணணுன்றதை சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஆன்லைனில் தான். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அதாவது 150 ரூபா, ஃபஸ்ட் பேப்பர் அண்டு செகண்ட் பேப்பர் ரெண்டும் சேர்ந்து மொத்தமாக 150 ரூபா தான். ஓகேங்களா? ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இதுதான் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். இணையதளத்தின் மூலம் இடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் மட்டும் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க அனுமதிக்கப்படுவார்கள். நீங்கள் ஸ்கேன்டு காப்பி வாங்கி பார்த்தா தான், ஓகேங்களா, பார்த்தா மட்டும்தான் நீங்கள் ரீவேல்யூஷன் போட முடியும். நீங்கள் இப்போ ஸ்கேன்டு காப்பி வாங்காமல் ரீவேல்யூஷன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் ரீவேல்யூஷன் போடணும், என்னால் போட முடியலன்னு நீங்கள் அப்போ நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஸ்கேன்டு காப்பி வாங்கி பார்த்துட்டு தான் அது நீங்கள் ஸ்கேன்டு காப்பி வாங்கினா மட்டும்தான் நீங்கள் ரீவேல்யூஷன் போடுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கப்புறம் பாருங்கள், அதாவது இந்த தேர்வு ரீவேல்யூஷனோட ரிசல்ட் எல்லாமே dte.tn.gov.in இந்த வெப்சைட்டில் தான் வெளியிடுவாங்க. இங்கே பாருங்கள், ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க முடியும். ஓகேங்களா? தபால் மூலமாக அனுப்பக்கூடாது. தபால் மூலமாக அனுப்புனீங்கன்னா அது ஏற்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தாங்க இன்ஸ்ட்ரக்ஷன். இது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அதாவது வெரி வெரி ஈஸி. நீங்கள் என்ன பண்ணணும், வெப்சைட்டுக்கு போகிறீங்க, இங்கே பாருங்கள், tndtegtonline.in இந்த வெப்சைட்டில் போகிறீங்க. ஓகேங்களா? போயிட்டு ஸ்கேன்டு காப்பி அப்ளை பண்ணுறதுக்காக நீங்கள் கிளிக் பண்ணணும். அதில் போனீங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போயிடணும். அதுக்கப்புறம் ஸ்கேன்டு காப்பி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணுவீங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் அப்ளை பண்ணி நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் எழுதியிருக்கீங்கன்றது கீழே வந்துடும். எதுக்கு நீங்கள் ஸ்கேன் காப்பி வாங்குறீங்கன்னு சொல்லிவிட்டு அதை டிக் பண்ண போகிறீங்க. அப்புறம் பேமெண்ட் பண்ண போகிறீங்க, சப்மிட் பண்ண போகிறீங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அட்லீஸ்ட் பேப்பரை வாங்கி நிறைய பேர் பாருங்கள், எந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் பாருங்கள். தேங்க்யூ.